அடுத்து வந்து நம்ம திரிகோணாசனம் பண்ண போறோம். திரிகோணாசனம் 1 2 3. பேக் பெயின் இல்லாதவங்க இந்த பயிற்சி முயற்சிக்கலாம். நல்லா பிரீத் இன், பிரீத் அவுட். மேல கையை பார்க்கணும், முட்டி மடங்க கூடாது. அதே மாதிரி பிரீத் இன், பிரீத் அவுட். முட்டி மடங்காம இந்த பயிற்சி செய்யணும். இது இப்போ திரிகோணாசனம் 2வது செய்ய போறோம். அது அப்படியே ஆப்போசிட். வலது கையால் இடது கால் டச் பண்ணணும், இடது கையால வலது கால் டச் பண்ணக்கூடிய பயிற்சி பண்ண போறோம். இது திரிகோணாசனம் 2. இது செய்யும் போது ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நிதானமா நல்லா ஆழமான மூச்சு எடுத்துக்கோங்க. பிரீத் இன், வலது கையால இடது கால். மேல கையை பாருங்க, முட்டி மடக்கூடாது. நல்லா breathe in, breathe out. இப்போ திரிகோணாசனம் 3வது பாத்தீங்கன்னா, முதல் திரிகோணாசனம் 1 மாதிரி வைக்கிறோம். திரிகோணாசனம் 1 பாத்தீங்கன்னா காலுக்கு இந்த பக்கம் வைப்போம், சரியா? அதே திரிகோணாசனம் 3வது பாத்தீங்கன்னா காலுக்கு இந்த பக்கம் வைக்கணும், சரியா? பயிற்சி போயிடலாம். திரிகோணாசனம் 3வது. நல்லா பிரீத் இன், பிரீத் அவுட். திருப்பியும் பிரீத் இன்,